விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, குறிப்பா நல்ல நேரம் எது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ராசி பலன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைய சூரியோதயம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல காலை 6:15 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் மிருகஷீட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை 8:47 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாளும், சித்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இன்னைக்கு ஸ்ரீமத் ஆதிசங்கரரோட ஜெயந்தி. அப்போ விசாக நட்சத்திரத்துல இருக்க நம்ம நேயர்களும் சரி, வேற ராசியில் இருக்க நம்ம நேயர்களும் சரி, ஆதிசங்கரர் தாய் மூகாம்பிகை மீது பாடப்பட்ட பாடல் ஜனனி ஜனனி அப்படிங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதும், அந்த ஜெகத்குருவான ஆதிசங்கரரோட படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஜனனி ஜனனி, பாருங்களேன் ஒரே மாதிரியே இந்த ரைமிங் இருக்கும். இதை அடிப்படையாக வைத்து வந்தது தான் இந்த பாடல். அந்த பஜகோவிந்தம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கறதும், அந்த ஆதிசங்கரர் எழுதின சௌந்தர்ய லகரிங்கிற பாடல்களை காதுகளால் கேட்கிறதும், அதுதாங்க சிவசக்தியா யுக்தோ பிரபவதி சப்த பிரபவித்தும் நச்சேனம் தேவோன கலு குஷல ஸ்பந்திதுமபி. இந்த பாடல்களை, இந்த பாடலோட முதல் வரியே அவர் எழுதினத அந்த சௌந்தர்ய லகரியிலிருந்து எடுத்தது தான். இந்த பாடலை காதுகளால் கேட்டுட்டு போறதும், இந்த அவருடைய திருவுருவ படத்தை போன்ல இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்கள் டிபியா வச்சுக்கிறதும், ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் வச்சுக்கிறதுமே கண்டிப்பா இன்னைக்கு நாளுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல ரோகிணி காலை 6:15 அப்புறமேல் மிருகஷீட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, சிங்க நடை தான், சிகரத்தில் ஏறணுங்கிறதெல்லாம் அமைப்பு. உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமாகவே இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கும். நீங்க சொல்லிட்டா சரி, உங்களிடம் வேலை புரிப்பவர்கள் கரெக்டாக டயத்துக்கு வருவாங்க, டயத்துக்கு போவாங்க. இந்த டயம் தான் என் டயம் அப்படியா இருக்கு அப்படின்னு கேட்கிற அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு. ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம். ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருட்கள், ஆமா சார் ஆமா சார், தேவாமிர்தமா இருக்கு சொல்லுங்களேன். இந்த இளநீர், திராட்சை, பழச்சாறு, இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, அப்புறம் இந்த ரோஸ் மில்க், அடடா சொல்லவே நாக்கில் எச்சல் ஊறுது கார்த்திக் சார் அப்படின்னு குளிர்ந்த பொருட்களினுடைய வருகை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே மாதிரி விருந்து விசேஷங்கள், விருந்தோம்பல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. அதாங்க இந்த கெட் டுகெதரு, இந்த பிக்னிக்கு, இந்த சிற்றுண்டி, அதுல ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க தேடுறீங்களோ இல்லையோ, அந்த பொருள் உங்களை தேடி வந்து இன்னொருத்தர் வாங்கி தரும்பொழுது அடடடா ஆமா சார் ஆமா சார், ஒரே சந்தோஷம்தான். அந்த கரும்புச்சாரை சொல்ல முடியுமா, நீங்க வேற வெயில் பொழந்துக்கிட்டு அடிக்குது, அந்த நேரம் பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சந்திரனோட சஞ்சாரம் அப்படி இருக்கு ரிஷபராசி நேயர்களே. அப்ப சிநேகிதர்கள், மனம் போன போக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை எழுதி வச்சுக்கோங்க, மாலை நேரத்துல சந்திரன் உதித்து வரக்கூடிய பொழுதுல உங்களுக்கான சுப செய்தி, சந்தோஷமான செய்தி,
பொருளாதாரத்தை சார்ந்த செய்தி. சார் அப்படியா சார்? அப்படியா சார்? ஆமா. ஒரு சிநேகிதர்கள்ட்ட இருந்து நல்ல செய்தி. ஒரு சிநேகிதி கிட்ட இருந்து நல்ல செய்தி. அதே மாதிரி குடும்பத்தில அந்யோன்யமான தருணங்கள், சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்வுகள். வெல்கம், வெல்கம் டூ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வாங்க, வாங்கன்னு வரவேற்க வேண்டிய நிகழ்வுகள். மிதுனராசிக்காக இருக்கும். உங்கள யாரும் வரவேற்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஒரு 4 பேத்தையாவது வரவேற்று, அன்இன்வைட்டட் கெஸ்ட்டால்ல இருக்கீங்க அப்படின்னு. இந்த கெஸ்ட்டு, இந்த கசினு, அப்புறம் வேற இந்த கசின் பிரதரு, இந்த அசின் பிரதரு, அசின் சிஸ்டரு, அப்புறம் இந்த கசின் பிரதரு, கசின் சிஸ்டரு இவங்களெல்லாம் வரவேற்க வேண்டிய நிலைங்கிறது. அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்கு வர கசின் சிஸ்டர், கசின் பிரதரையாவது பார்க்கணும்னா பார்த்துக்கங்களேன். இதுவரை கசின் சிஸ்டர், கசின் பிரதர்லாம் சொல்லக்கூடாதாம். கசின்னு மட்டும் தான் சொல்லணுமா? பாருங்களேன். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், ஆஹா! இத உட்டுட்டனோ, உட்டுட்டனோ அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். அதாங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கு. இன்னைக்குன்னு பாருங்க உங்க ஃபோன்ல சார்ஜ் பத்தாது. சார்ஜர் பிளக் சரியா வேலை செய்யாது. சார் பவர் கட்டா? அச்சச்சோ! தாங்க முடியாதே. ஸ்கெட்யூல்டு மெயின்டனன்ஸ், டவுன் டைம் சர்வர், டவுன் டைம் ரன் எரர் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ங்கிறது கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கு. சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கார். சந்திரனே உங்க ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு. அப்ப நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. டிக்கெட்ல வெயிட்டிங் லிஸ்ட்டு. பரவாயில்லங்க. வெயிட் லிஸ்ட் டிக்கெட்டா இருந்தாலும் புக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வாகன பிரயாணங்களுக்காக காத்திருக்கிறது. ரதசாரதி. அதாங்க இந்த வாகன ஓட்டிகள். டிரைவர் எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். தமிழ்ல கொஞ்சம் சொல்லி பார்ப்போமே ரதசாரதின்னு. அவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். வாகனமே உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்களும் அதற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஒரு 10 நிமிஷம் லேட்டு, ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு இந்த ஈட்டன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். இந்த கொச்சச்சன் அச்சச்சோ! சித்தப்பாங்கிறது தான் அப்படி சொன்னேன். இந்த அப்பா, சித்தப்பா, பெரியப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்கள் இருக்கும். அவருடைய நினைவலைகள் இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிறது 2ம் தோள் மேல பாரமா இருக்கும். இது சுகமான சுமைதானே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் பாரத்துடன் தான் இந்த லக்கேஜ தூக்க முடியல சார். கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு அப்படின்னு, இந்த பைய தூக்குறது, இந்த குடும்பத்த எப்படி தூக்கிட்டு போறது, நம்ம டீம எப்படி முன்னாடி கொண்டு வரது. நமக்கு வாய்த்த அடிமைகள் கொஞ்சம் திறமைசாலிகள் தான். ஆனா வாய் காது வரைக்கும் போய் நம்மள பத்தின விமர்சனத்தையே நம்ம காதால கேட்கறது, இந்த குறும்படம் போட்டு காட்டுறது, நம்மள்ட்ட இருக்க மெசேஜ எடுத்து காட்டுறது. "இந்த பாருங்க நீங்க தான் இத பண்ணுனீங்க." ஆமா, ஆமா அப்படின்னு. சிம்மராசி நேயர்களே குத்தத்த ஒத்துக்கங்க. ப்ளீஸ், சாரி, தேங்க் யூ, ஐ அப்பாலஜைஸ் ஒத்துக்கிறேங்க. சூனா பானா தான். ஆனா மீசையில மண் ஒட்டல அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள். அப்போ "ஓரம் போ, ஓரம் போ" அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை நிச்சயமா இருக்கும். இந்த மக்கள் என் பக்கம்னு ஒரு படம். ஆமா சார், அதுலருந்து ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல. மக்கள் யார் பக்கம்ங்கிற குழப்பம் சிம்மராசி நேயர்களுக்கு நெறைய இருக்கும். பொது இடங்கள்ல அரசியல் கருத்துக்கள பேசி, அதுல கொஞ்சம் வம்பு சண்டைய வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, இந்த சண்டை, சச்சரவு, ஹீட்டட் ஆர்கியூமென்ட்டு ஓடவே வேணான்னா பார்த்துக்கங்களேன். சந்திரனே வேணான்ட்டு ஓடுறாரு. நீங்களும் வேணான்ட்டு ஓடிடுங்க, ஒதுங்கிடுங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நின்னு தான் பதில் சொல்லணும். ஆமா சார், ஆமா சார். கேள்வியா கேட்டாங்க சார். என் கேள்விக்கு என்ன பதில்? இதுக்கெல்லாம் விடை கண்டிப்பா குடுக்க வேண்டிய நிலைங்கிறது நிச்சயம் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு மூச்ச போட்டு பேசுறீங்களோ, நானே உங்ககிட்ட மூச்சு போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் மூச்சு போட்டு பேச வேண்டிய நிலை. ஒரு காரியத்துக்கு 4 தடவ ஃபோன் பண்ணி, 5 தடவ கேட்டு, 6 தடவ அலைஞ்சு, 7 தடவ சக்சஸ் பண்ண வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு ராத்திரி பொழுது இந்த கால் 2ம் "ஷப்பா வலிக்குது" அப்படிங்கிற நிலை டெஃபினட்டா இருக்கும். நெறைய ஆர்கியூமென்ட்ஸ், இருமல் வரும் பேசும்போது. "ஆமா சார், ஆமா சார். தொண்டை காய்ஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ற நிலை உண்டு. "எனக்கும் அந்த சிகரெட் உண்டு தானே" அப்படின்னு கேட்டு பெற வேண்டிய நிலை. இந்த பக்கத்து இலைக்காவது கொஞ்சம் போடுங்களேன் பாயாசத்த அப்படின்னு. இந்த பக்கத்துல அவங்களுக்கு குடுங்க, இவங்களுக்கும் குடுங்க, எனக்கும் கொஞ்சம் குடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை, உங்கள நீங்களே அடையாளம் சொல்லி, உங்கள நீங்களே கை தூக்கி நிரூபிக்க வேண்டிய நிலைங்கிறது நெறைய இருக்கும். வம்பு, வாத விவாதங்கள், வார்த்தை விளையாட்டுக்கள், இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அதை கடந்து வர வேண்டிய நிலை இருக்கும். விமர்சனங்கள் இருக்கும். உங்களுடைய திறமைய குறைச்சு பேசுவாங்க. உங்க திறமை குறைவு கிடையாது கன்னிராசி நேயர்களே. ஆனா, இன்னைக்கு ஏச்சும், பேச்சும் கேட்க வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும். இந்த காதுல வாங்கி, இந்த காதுல அத வுட்டுட்டு போயிட்டே இருங்க.
அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம். ஆமா சார், ஆமா சார். இப்பதான் ஒரு தெளிவான பாதை பிறந்திருக்கு. எனக்கான இடம் எது? நான் எங்கே செல்லப் போகிறேன்? மேன் ஆஃப் ஆக்ஷன், பிளான் ஆஃப் ஆக்ஷன், வுமன் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா, மாலை நேரம் வரைக்கும் படு டென்ஷன் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். அதே மாதிரி உங்கள கேள்விகள் நெறைய கேட்பாங்க. உங்கள் மீது அவதூறுகள் நெறைய இருக்கும். அதாங்க விமர்சனம், விமர்சனம். காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும். துலாம் ராசி நேயர்களே நீங்க காய்க்கிற மரம். உங்கள சும்மா கல்ல விட்டு அடித்து பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் அசந்த ஆளா? "விடுங்க பேசிக்கலாம்" அப்படின்னு. எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிற வேகம் மட்டுமே நமக்கு மனசுல இருக்கணும். காரியம் பெருசா, வீரியம் பெருசான்னா, காரியம் தான் பெருசு. வீரியத்தெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. இந்த கூட்டணி, கூட்டணி ஆமாங்க ஒரே கூட்டணியா இருக்கு. யார் யார் கூட வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற குழப்பம்லாம் தீர்ந்து, ஒரு நேரடி சிந்தனை அப்படிங்கிறது வருவதற்கான ஒரு நாளா இருக்கும். மாலை பொழுதுல 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக இருக்கும். 1 பிள்ளைகள் விதத்துல இருக்கும். பிள்ளைகளோட பெருமை, சந்தோஷம், அடுத்தவர்களுக்காக நாம ஒண்ணு குடுக்குறப்ப, அதுல தான் ரொம்ப பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த நாளைக்கு என்ன பிளான் பண்ண போறோங்கிறது தெரியாத ஒரு நிலை தான். ஆமாங்க, ஆமாங்க. சந்திரனுக்கே தெரியல நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்னு. அப்ப நீங்களும் நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு என்ன பதில் சொல்றது? நாளைக்கு எப்படி இத முடிக்கிறது? எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிற பரிதவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் நடக்கும். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கணவன் மனைவி இடையே அதிருப்திகள். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நீங்களாவது ஒரு வார்த்தை பேசலாம்ல. எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. இந்த ஞாபகப்படுத்தி இருக்கலாம்லங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். மருந்து, மாத்திரைகள்ல பற்றாக்குறைகள். ஏதோ ஒண்ண கொஞ்சம் தவற விட வேண்டிய நிலை, கொஞ்சம் பற்றாக்குறைகள். அதாங்க நீங்க வேற பிராண்டும்பீங்க. பிராண்ட் இல்லன்னா நமக்கு அது ஒத்து வராது கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்து போக வேண்டிய இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்ல ஏமாற்றம் அடைந்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கண்டிப்பா நீங்க ராஜா தான். இன்னைக்கு கொஞ்சம் லேசா கூஜாவ தூக்கி தூக்கி தான் பார்க்கணும். அ கொஞ்சம் விமர்சனங்களுக்கு ஒத்துக்கிட்டு போறது நல்லது. அங்கேயும் போய் நான் நிரூபிப்பேன்னு யார்கிட்டயும் வாயில பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காதீங்க. செயலால பேசுங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு தான். நேர் நேர் தேமா. இன்னைக்கு நேரா தான் பேசுவேன். நேரா தான் கேட்பேன். இன்னைக்கு ஆள் வந்துரட்டும். வச்சு செஞ்சர்றேன் அப்படின்னு உங்களிடம் பணிபுரிபவர்கள்ட்ட கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இதுக்கு ஒத்து வந்தா வாங்க. இந்த ஜென்டில் வுமன் அக்ரீமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரீமெண்ட். நாங்க அங்க வந்துர்றோம். நீங்க இங்க வந்துருங்க. நான் அத கொண்டு வந்துர்றேன். நீங்க இத கொண்டு வந்துருங்க. என்னைக்கு அமௌண்ட் அனுப்ப போறீங்க? டேட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படின்னு கன்ஃபர்மேஷனை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள். வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள், கூகுள் பே சார்ந்த பரிவர்த்தனைகள், டிமாண்ட் டிராஃப்ட், செக் புக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இன்னைக்கு தான் அந்த கிரெடிட் கார்டோட, டெபிட் கார்டோட அழக எடுத்து பார்ப்போம்னா பாருங்களேன். ஆமாங்க, ஆமாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 2 இடத்துலயாவது உங்க வங்கி சார்ந்த பரிவர்த்தனைய அப்படி ஸ்வைப் பண்றதோ, கூகுள் பேல பேமெண்ட் அனுப்புறதோ பெரிய அளவுக்கு இருக்கும்னா பாருங்க. மிகப்பெரிய முடிவு ஒண்ண மாலை நேரத்துல எடுக்க போறீங்க. கணவன் மனைவி உறவுகள்ல மிகுந்த அந்யோன்யம், ஒரு லவபிளான சிச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவு காணப்படும். சிநேகிதர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல நட்பு அப்படிங்கிறது இணக்கமாகவே இருக்க வேண்டிய அமைப்பு. தெள்ளற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். குருவ மிஞ்சி போய் நிற்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை, தொட்ட குறை. ஆமா, ஆமா. நீங்க வேற குறைன்னு ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த குறையொன்றுமில்லை கோவிந்தாங்கிற பாட்ட கேட்கலாமா? வேணாம். நெறைய குறை இருக்கு அப்படின்னு குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய தருணம். நம்ம நண்பர்கள்ட்டயோ, நம்ம சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் அதாங்க வியாபாரத்துல உங்க கூட இருக்கிறவங்கலாம். இந்த வியாபார காந்தம், பிசினஸ் மேக்னெட்லாம் நீங்க தான். ஆனா பாருங்க இந்த மேக்னெட்டுக்கு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. எங்க இருந்து இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புலம்பல், ஒரு குறைய பேசி அதை நிவர்த்தி செய்யுமா? எனக்கு இந்த இதுக்கு ஏதாவது விடை கிடைக்குமா? அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரிகளோட பலம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு. நேத்து ஃபுல்லா ஏசில அப்டி ஜில்லுன்னு இருந்துட்டேன். பாருங்க தும்மல் நச்சு நச்சுன்னு வருதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு 4 தடவையாவது இன்னைக்கு கண்டிப்பா சொல்லணும். "ஏய் சாரிப்பா. தெரியாம உன்ன திட்டிட்டேன்ப்பா. கோச்சுக்காத" அப்படின்னு. அப்படி அப்பாலஜி பின் வாங்க வேண்டிய தருணங்கள். ஆமாங்க நான் பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பின்னாடி போய்க்கிறேன்னு சொல்ற நிலை. மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். அப்ப நீங்க லெவலா இருந்துக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் எப்படியாவது நல்ல பேர் கிடைச்சிராதா? கணவனா இருந்தா மனைவி கிட்டயும், மனைவியா இருந்தா எப்படியாவது இவரு பாராட்ட மாட்டாரா? இன்னைக்கு நான் செஞ்சது எப்படி இருந்தது? இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு?
அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு? மனசுல 1008 கவலை ஓடிட்டு இருக்கு. 10,008 பிரச்சனை இருக்கு. 1,08,000 சிக்கல் இருக்குன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு புலம்பல் கண்டிப்பா இருக்கும். பிள்ளைகளால அதிருப்தி அடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு குழந்தை இருந்துட்டா நமக்கு ஈஸி. 2 குழந்தை இருந்துட்டா அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை, அதுவும் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, எதித்த வீட்டு பிள்ளைங்கலாம் ஒண்ணா சேர்ந்துட்டா, வீச்சு வீச்சுன்னு கத்துறத கேட்டாலே பெரிய தலைவலி வந்துருது. நம்ம வேலைய நம்மால செய்ய முடியல கார்த்திக் சார். இந்த வேலைய செய்ய முடியலங்கிற வருத்தமும், ஏக்கம், தவிப்பும் இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு அதிகம் தான் காணப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், சொன்னத செஞ்சு முடிச்சுடுவேன். அவ்வளதான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு, விட்டு குடுத்து பெயர் வாங்க வேண்டிய தருணங்கள். உங்ககிட்ட போய் காசு கேட்கிறதா? உங்ககிட்ட போய் பணம் கேட்கிறதா? அதெல்லாம் வேண்டாங்க. இது நல்லபடியா முடியணும். நம்ம வூட்டு புள்ள. இந்த உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை. நெறைய பேர் இன்னைக்கு நம்ம வூட்டு பிள்ளைன்னு சொல்றாங்க. அவர் ஒருத்தர் தாங்க எங்க வீட்டு பிள்ளை. இந்த எங்க வீட்டு பிள்ளைங்கிற பேர இன்னைக்கு மீனராசி நேயர்கள் எடுத்துருவீங்க. சிநேகிதர்கள், சிநேகிதிகள், அக்கம் பக்கத்தினர்கள், உறவுகள், உங்களோட கிளையன்ட், ஆஃபீஸ்ல உங்க கூட பணிபுரிபவர்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்கள தூக்கி உயர்த்தி வச்சு ஆகான்னு சொல்லும் பொழுது, இதுக்காகத்தாங்க இவ்ளோ பாடுபடுறோம். இந்த நல்ல பேர் கொஞ்சம் கிடைக்காதா? அப்படின்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற நிலை பெரிய அளவுக்கு தீர்ந்துவிடும். எதிர்பார்க்காத பரிசு பொருட்கள், எதிர்பார்க்காத பணத்தொகை. அச்சோ! என்ன 4 நாள் கழிச்சு போடுறேன்னாங்க, இன்னைக்கே வந்துருச்சே! இந்த அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட்ன்னு வருதே! அப்படின்னு சொல்ற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு சந்திரன் உங்க பக்கம் தான் இருக்காருங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. வித்தை, வாகனம், சுபங்கள், ரேஞ்சான வாகனம். இந்த ஓலா, உபேர்லாம் புக் பண்றப்ப, நண்பர்களோட வாகனத்துல போறப்ப, அப்படி ஒரு பிரமாதமான ஸ்டேட்டஸ் போடுவீங்க பாருங்க. அதுதாங்க சூப்பரா இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். நாமாக்கென சௌக்கியமா அப்படின்னு சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் காலர தூக்கி விட்டு கொண்டு வர வேண்டிய எனக்கு காலர் இல்ல. ஸ்கார்ஃப் போட்டுருக்கேன். காலர தூக்கி விட்டுட்டு வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.